கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வழமை போன்று இன்றைய வகுப்பிலும் நாங்கள் சில விடயங்கள், அதாவது வினாத்தாள் ஒன்றிலே வருகின்ற வினாக்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாத்தாள் ஒன்றினுடைய ஒரு மாதிரி வினாத்தாள் இங்கே உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக உள்ளேன். ஆகவே இந்த ஒவ்வொரு வினாக்களும் அதாவது இறுதி எக்ஸாமிலே வருகின்றது போல அமையப்பெற்ற வினாக்களாக அமைகின்றது. எனவே நீங்கள் தொடர்ந்து கல்வி டிவியில் இணைந்திருங்கள். இதை இந்த கல்வி டிவியிலே நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை தவறவிட்டிருப்பின் யூடியூப் கல்வி டிவியினுடைய யூடியூப்பினூடாக இதை பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு பாடங்களுக்கு செல்வோம். எனவே வினாக்களை பார்ப்போம். மாதிரி வினாத்தாள். முதலாம் இரண்டாம் வினாக்களின் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க என்று இருக்கு. அப்போ நாங்கள் என்ன இங்கே ஒவ்வொரு பகுதியை பார்க்கலாம். இங்கே பார்த்தோமென்றால் இதில் நாங்கள் பார்க்கல இந்த முக்கோணம், இந்த சதுரம் இப்படி தொடர்ச்சியாக அமைந்த உருவை பார்க்கலாம். இப்போ இதில் அப்படி தொடர்ச்சியாக அமையவில்லை, இதில் அமையவில்லை, அதனால் இந்த விட பிழை. இங்கே பார்த்தோமென்றால் இதில் அமைஞ்சிருக்குது, அப்போ இது சரி. அடுத்த பார்த்தோமென்றால் இதில் அமையல், அப்போ நாங்கள் இது பிழை. இப்போ இப்படி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ தொடக்கத்தில் உள்ள உருவை போல் இருக்குது இந்த உரு, சரியானே? அப்போ நாங்கள் இப்படி இலகுவாக பார்த்து கொள்ளலாம், சரியா? அப்போ தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்கின்றால் நாங்கள் ரெண்டாவது விட இதுக்கு சரியே இருக்கு. ரைட், அடுத்த பார்ப்போம். அடுத்ததும் அதே போல தான் செய்கிறேன்டா 1, 2 ஆகிய வினாக்கள் இருக்குது. அதனால் அடுத்தது பார்ப்போம். இங்கே நாங்கள் இந்த பகுதியை எடுத்து பார்த்தோமென்றால் இந்த பகுதி செட்டு எடுத்து பார்க்கலாம் ஒருக்கா. இந்த அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோமென்றால் இது சரியே இருக்குது, இதை பார்த்தோமென்றால் இது பிழை. அப்போ இது பிழைண்டா பிழை. அடுத்து இது சரியே இருக்குது. ரைட், நீ அடுத்த செட்டை பார்ப்போம். இந்த செட் எப்படி அமைஞ்சிருக்குண்டு இதில் இந்த லைனில் வந்திருக்கிறோடைய இது பிழை, இது பிழையாக அமையப்பட்டது. ஆகவே இவர் ஏற்கனவே பிழை, இது ஏற்கனவே பிழை, அதனால் இங்கே இது 3வது சரியே இருக்கு. ரைட், அப்போ இப்படி நாங்கள் பார்த்தோம்டே மிக இலகுவாக பார்த்துடலாம். ஆகவே இதுக்கு விடை 3வது. ரைட், இனி அடுத்த பார்ப்போம். அப்போ நாங்கள் இதில் ஒரு பகுதியை பார்த்தோம்டே இதுக்கு சரியே இருக்கும். ரைட், அடுத்ததை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருக்களை கவனத்தில் கொண்டு விடை தருகின்ற இருக்கு. அப்போ தரப்பட்டுள்ள உருக்களை கவனத்தில் கொண்டு விடை தருகின்ற இருக்கு. அப்போ பார்ப்போம். இங்கால அணில் இருக்குது, காகம் இருக்குது, வவ்வால் இருக்குது, கிளி இருக்குது, முயல் இருக்குது. ரைட், கேள்வி என்னென்றால் பழங்களை விரும்பி உண்ணக்கூடியதும் பற்களை கொண்டதுமான 2 விலங்கு. அப்போ நாங்கள் பழங்களை விரும்பி உண்றது அணிலும் பெறுவர், அதே போல் வவ்வாலும் பெறும், கிளியும் பெறும். இது பழங்களை விரும்பி உண்ணக்கூடியது. இதுக்குள்ள நாங்கள் இவ்வளோத்தையும் போனோம், 3ம் பெறும், இதுவும் பெறும், அதே போல் இதுவும் பெறும், அதே போல் இதுவும் பெறும். ரைட், ஆனால் பிறகு ரெண்டாவது சொல்லப்பட்ட விடயத்தில் பார்க்கல, சொல்லப்பட்ட விடயத்தில் பார்க்கல பற்களை கொண்டதுமான என்ற சொல் வந்திருக்கு. பற்கள் இதுக்கும் தான் இருக்கு. அப்போ இதுக்கு இல்லை, பற்கள் இதுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் ஏயும் சியும் உள்ள விடையை தெரிவு செய்யலாம். அப்போ ஏயும் சியும் 3வது விடைக்கு வருது. சரியான, நாங்கள் இப்படி தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பார்ப்போம். டிஇ ஆகியவற்றில் காணப்படுவது அப்போ டியிலையும் ஈலையும் காணப்படுற இயல்பு,
காணப்படும் இயல்பு பியில் காணப்பட மாட்டாதாம். இந்த பிராணியில் காணப்பட மாட்டாதாம். இப்போ இதில் காணப்படாதது இதில் ரெண்டிலையும் இருக்கிற இயல்பு. இந்த ரெண்டிலையும் இருக்கிற இயல்பு பியில் காணப்பட மாட்டாதாம். அது என்ன இயல்பு என்று கேட்டிருக்குது. இதில் பார்ப்போம். அப்போ டி ஆகியவற்றில் காணப்படுவது ஆனால் பியில் காணப்படாது. அப்போ டியில் காணப்படுற இயல்பு என்னென்றால் இதில் முதலாவது விட சொல்லியிருக்குது தாவரங்களை உணவாக கொள்ளல். அப்போ டிஇ ஆகியவற்றில் காணப்படும் தாவரங்களை உணவாக கொள்ளல் டியில் காணப்படுற இயல்பு தான். அதே போல் பியில் அந்த இயல்பு காணப்படும். ஏனென்றால் இது தாவர உண்ணி, இது அனைத்து உண்ணியும் இருக்குது. பழங்களை உணவாக கொள்ளுதல் டி பழங்களை உணவாக கொள்ளுதல் வரா. ஏனென்றால் முயல் பழங்கள் இல்லை. அப்போ பழங்களுக்கு முயல் வராது. அப்போ இது பிழை. அப்போ பார்ப்போம். அடுத்தது மீனை உணவாக கொள்ளல். மீனை உணவாக கொள்ளல் டி மீன் சாப்பிடாது. அப்போ ஆகியவற்றில் காணப்படுவது. அப்போ டி இந்த விட பிழை. என்ன டி ஆகிய அதாவது கிளியும் அதே போல் முயலும் இந்த மீன உணவாக உண்ணாது. ஆகவே இது மூன்றாவது பிழை. ஆகவே தாவர இப்போ பியில் இல்லாத இயல்பு தான் கேட்டிருக்கு. அப்போ இங்கே இது தாவர உண்ணி, இது ரெண்டும் தாவரங்களை உணவாக உண்ணுவது. தாவர உண்ணி, இது தாவர உண்ணி, இதுவும் தாவர உண்ணி, தாவர உண்ணி, இது அனைத்தும் உண்ணி. அப்போ பார்ப்போம். இங்கே அப்போ நாங்கள் பார்க்கலாம். இங்கே டியில் காணப்படுவது தாவர உண்ணி. ரைட், டியில் ஆகியவற்றில் காணப்படும் ஆனால் பியில் இல்லை, இது இல்லை. சரியான. ஆகவே இங்கே சரியான விடை முதலாவது விடை. சரியா? ரைட். இப்படி இதுகளை செய்து கொள்ளலாம். இப்போ பெரிய கஷ்டம் இல்லை, இலகுவானது. சரியான முறையில் பார்த்தோம்னா இது சரியான விடையை தரும். ரைட். இனி அடுத்தது 5வது கேள்வியை பார்ப்போம். கோலத்துக்கேற்ப அடுத்து வரும் வெற்றிடத்திற்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. கோலத்திற்கேற்ப அடுத்து வரும் வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யட்டாம். பார்ப்போம். இதில் பார்த்தோம்னால் நாங்கள் இலக்கம் போட்டு பார்க்கலாம். இதில் 5 இருக்குது. இந்த பட்டிக்கு 5, இந்த பட்டிக்கு 4, இந்த பட்டிக்கு 1, இந்த பட்டிக்கு 2, அதே போல் இந்த பட்டிக்கு 3. அப்போ 1 2 3 4 5 வந்துட்டு. இங்கே பார்ப்போம். இங்கே 2, இங்கே 3, இங்கே 6, இங்கே 5, இங்கே 4. ஆகவே கீழ்லைனில் வராத ஒரு நம்பரை நாங்கள் தெரிவு செய்யலாம். கீழ்லைனில் வராதது 1 மேலே. அப்போ இந்த 1 கீழ்லைனில், இது 6, இந்த 6 மேல் லைனில் இல்லை, மேலே இல்லை. அதனால் மேலே 6 வரும். இங்கே 1 இங்கே இல்லை, இங்கே 6 இல்லை. ரைட். ஆகவே இது இங்கே வரணும், அதே போல் இது இங்கே வரும். ஆகவே நாங்கள் 6 1 வந்தபடியே பார்க்கலாம். 6 1 வந்தபடியே 2வது விடை. சரியா? இப்படி நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். ரைட். அடுத்ததை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 6ஆம் இடத்தில் வரும் கோலத்தின் மேல் வரும் எண்ணிக்கையை தெரிவு செய்க. 6ஆம் இடத்துல வருவது. அப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம். இடைவித்தியாசம் நாங்கள் பார்க்கலாம். இதுக்கான இடைவித்தியாசம் என்னண்டு. அப்போ பார்த்தோம்னா இதுக்கான இடைவித்தியாசம் என்ன, 2க்குமான இடைவித்தியாசம் என்ன, அடுத்ததுக்கான இடைவித்தியாசம் என்ன என்னதை பார்த்தோம்னா இதுக்கு சரியே இருக்கு. ரைட். அப்போ இங்கே பார்ப்போம் இடைவித்தியாசம் என்னண்டு. இடைவித்தியாசம் பார்த்தோம்னால் இங்கே 2 வருது. இடைவித்தியாசம் 2 வருது. சக 2, இங்கே சக 3, இங்கே சக 4. அடுத்ததுக்கு நாங்கள் வர வேண்டியது அப்படியே தொடர்ந்து அந்த கோலம் போகணும். அப்போ இங்கே இது வரணும், இதில் ஒரு வட்டம் ஒன்று வரணும். அதே போல் அடுத்தது இங்கே இருந்து இங்கே வந்து ஒரு வட்டம் ஒன்று வரும்.
ரைட் பார்ப்போம். இங்கே அப்போ வர வேண்டியது இங்கே சக 5, ஆகவே இங்கே சக 5 வந்தபடி இங்கே 15 வரும். 10 மணியும் 15 வரும். அதே போல் இங்கே சக 6 வரணும். ஆகவே 6 15 மாறும் 21. ரைட். ஆகவே 21 இங்கே வரணும் 6ஆம் இடத்துக்கு. இப்போ நாங்கள் 6ஆம் இடத்துக்கு 21 2வது விடை. சரியா? இப்படி இலகுவாக செய்யலாம். அடுத்ததை பார்ப்போம். சரியா? அப்போ இப்படி இலகுவே செய்யலாம். அப்போ இப்படி நாங்கள் போட்டோம்னா எங்களை சரியாக வரும். ரைட். அடுத்த பாருங்க. அபிநயா தன்னிடமுள்ள பணத்தில் 4 மாம்பழங்களையும் 3 தோடம்பழங்களையும் வாங்கலாம். அப்போ இவர்கிட்ட இருக்கிற பணத்தை நாங்கள் இதில் போட்டு பார்க்கலாம். எப்படி என்றால் இவ வாங்கக்கூடிய பழங்கள், அப்போ நாங்கள் பழங்களை இதில் பட்டியல் படுத்தலாம். பட்டியல் படுத்தி போட்டு நாங்கள் இதை செய்யலாம். எங்காலையும் அதே போல் என்னட்டு ஒரு வகையில் வேண்டலாம் அல்லது இன்னொரு வகை ஒன்று சொல்லியிருக்குது. அப்போ 2 வகையும் நாங்கள் போடலாம். போட்டுட்டு அங்கால செய்வோம். அப்போ இவ தன்னிடமுள்ள பணத்தில் என்னென்ன வேண்ட போகிறாண்டால் இங்கே 4 மாம்பழங்களையும் அதே போல் 3 தோடம்பழங்களையும் வாங்கலாம். இது ஒரு தொகை. அல்லது எப்படி வாங்கலாம் என்றால் 4 தோடம்பழங்களை மட்டும் வாங்கலாம். அப்போ விளங்குதா? அப்போ நாங்கள் இதை தகவலை இப்படி ஒரு டாக் பண்ணி போட்டு நாங்கள் செய்யலாம். அப்போ கேள்வி, ஒரு தோடம்பழம் மட்டும் வாங்கும் பணத்திற்கு எத்தனை மாம்பழங்கள் வாங்கலாம்ன்றது தான் கேள்வி. அப்போ நாங்கள் இதில் செய்ய வழியை போடுவோம். அப்போ தன்னிடமுள்ள பணத்திற்கு 4 மாம்பழங்களையும் 3 தோடம்பழங்களையும். அப்போ அதே போல் 3 தோடம்பழம். ஸோ 3 தோடம்பழங்களையும் வாங்கலாம். அல்லது 4 தோடம்பழங்களை வாங்கலாம். அப்போ 4 தோடம்பழம். तो ரைட். அப்போ இப்படித்தான் இவ வாங்கலாம். இது அல்லது இது 2ல் ஒன்று. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோண்டா இதில் இன்னும் மேலதையுமே செய்ய வேணும். என்ன செய்கிறோண்டால் இதுக்கு நாங்கள் ஒரு தொகை பணம் போடலாம். ஒரு 100 ரூபான்னு வைப்போம். 100 ரூபாய்க்கு வேறொரு பழம் வந்து வைப்போம். இங்கேயும் 100 ரூபா. இப்போ 100 ரூபாய்க்கு இந்த பழம் வேண்டலாம் அல்லது இந்த இவ்வளோ பழமும் வேண்டலாம் வேண்டான்னு இருந்த அர்த்தம். இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒரு தொகையுண்டா எல்லாத்துக்கும் ஒரே அளவில் நாங்கள் போடுவோம். போட்டால் தான் செய்கிற ஈஸியாக இருக்கும். அப்போ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோம்னால் 4 மாம்பழம் 3 தோடம்பழம். அப்போ இங்கே இது அல்லது இது. அப்போ இங்கே 3 ஒரே வகையான 3 பொருள் இருக்குது. அப்போ இந்த 3 பொருளுக்கும் இதே இருக்கிறது. இந்த 3 பொருளும் கழிபடும். ஏனென்றால் 3 பொருளுக்கு இதே பொருள் தான் அவர் வேண்ட போகிறார். அப்போ இந்த பொருள் 2ம் வெட்டுப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னால் இது தோடம்பழம் ஒரு தோடம்பழம், இங்கே ஒரு தோடம்பழம், இங்கே தோடம்பழம், இங்கே தோடம்பழம், இங்கே தோடம்பழம், இங்கே தோடம்பழம். அப்போ 3 தோடம்பழத்துக்கும் இதே இந்த பட்டிகளில் 3 தோடம்பழம் கழிஞ்சிட்டு இனி என்ன போகிறோம் என்றால் இங்கே ஒரே ஒரு தோடம்பழம் தான் மிஞ்சி இருக்குது. அப்போ ஒரு தோடம்பழத்துக்கு சமனானது என்ன இருக்குன்னு இங்கே பார்க்குறது. ஒரு தோடம்பழத்துக்கு சமனானது இந்த ஒரே ஒரு தோடம்பழத்துக்கு சமனானது எது என்றால் இந்த 4 மாம்பழமுமே இருக்கும். அப்போ மிச்சத்துக்கு 3 தோடம்பழத்துக்கும் 3 தோடம்பழம் சமனே கழிபடும் தானே. அப்போ இங்கே ஒரு தோடம்பழத்துக்கு மிஞ்சி இருக்கிறது
4 மாம்பழம் இருக்குது. அப்போ 4 மாம்பழம் இதில் இருக்குது. இப்போ இதுதான் இந்த தகவல். அப்போ ஒரு தோடம்பழத்தை குறிப்பது 4 மாம்பழம். அப்போ ஏன் இது 3 தோடம்பழத்துக்கு 3 தோடம்பழம் மட்டும்னா, இப்போ ஒரு பேனை எடுத்தோம்னா நாங்கள் இன்னொரு பேனை எடுத்தால் அது ஒரே விலை. அப்போ இங்கே தோடம்பழத்துக்கு நாங்கள் 20 ரூபா போட்டோம்னா இங்கேயும் 20 ரூபா, இங்கேயும் 20 ரூபா, இங்கேயும் 20 ரூபா, அப்படி போட்டு பார்க்கலாம். ஆகவே இந்த பெறுமதி, இதுக்கான பெறுமதியே இங்கே இருக்குது. அதே பொருள்ண்டா அதே பெறுமதி. அதை கழித்து விட்டோம்னா மிஞ்சி கிடக்கிற அந்த ஒரு தோடம்பழத்துக்கும் தான் 4 மாம்பழம் இங்கே போடுபட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு தோடம்பழத்துக்கு 4 மாம்பழம். ஆகவே இங்கே கேள்வி, ஒரு தோடம்பழத்தை மட்டும் வாங்கும் பணத்திற்கு எத்தனை மாம்பழங்கள் வாங்கலாம்? அப்போ எத்தனை மாம்பழங்கள்? இங்கே 4 மாம்பழம். சரியாங்க? இப்படி இதை நாங்கள் இலகுவே பார்த்து கொள்ளலாம். இனி அடுத்ததை பார்ப்போம். இவ்வளோ தான் இது இப்படி இலகுவே செய்யலாம். ரைட், அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லப்படுதுண்டா, அப்போ இதுக்கு நாங்கள் விலை போடலாம் அல்லது போடாமலும் செய்யலாம். நான் அன்னளவான ஒரு விலையை போட்டு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அடுத்ததை பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லப்படுதுண்டா, ஜாலினி, மாலினி, புகழினி ஆகிய மூவரிடமும் 1000 ரூபாய் பணம் உள்ளது. அப்போ நாங்கள் போடலாம். 4 பேர்த்த முதல் எழுத்தையும் போட்டு செய்கிறது ஈஸி. அப்போ ஜாலினி, மாலினி, அதே போல் அடுத்தது புகழினி என்று போட்டுட்டு இந்த மூவருக்குமான பணத்தொகை எவ்வளவுன்னு பார்ப்போம். மூவருக்குமான பணத்தொகை 1000 ரூபாய். இப்போ மூவருக்குமான பணத்தொகை 1000. மாலினியிடம் உள்ள பணம் ஜாலினியிடம் உள்ள பணத்திலும் 500 ரூபா அதிகமாகும். அப்போ நாங்கள் அதை தகவலை குறிக்க வேணும். அப்போ மாலினியிடம் எப்படி இருக்குமெண்டா ஜாலினியின் உள்ளதை போல் அதோட சேர்த்து ஒரு 500 ரூபா கூட இருக்குமா. இப்போ நாங்கள் அதை சக 500 இவாட்டிருந்து இவா கூடுது அப்படி என்றால் சக 500 மேலதிகமே கூடும். 500 ரூபா. அதே நேரம் உள்ள பணத்திலும் 500 ரூபா அதிகமாகவும் புகழினிடம் உள்ள பணத்திலும் 300 கூடுதலாகவும் உள்ளது. இப்போ இவாட்டை இருந்து பார்த்தோம்னா 300 கூட இருக்குது. இவாளும் பார்க்க இவ 300 கூட இருக்குது. அப்போ நாங்கள் இவருக்கு சக 300 ரூபா. இங்கே யாழினியிலும் பார்க்க மாலினி 500 ரூபா கூட வச்சிருக்கிறா. புகழினியோட ஒப்படைகளில் 300 ரூபா கூட வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இனி கேள்விக்கு போய் செய்யலாம். கேள்வியை பார்த்தோமென்றால் புகழினியிடம் உள்ள பணத்தொகை கேள்வி புகழினிக்கு தான் கேள்வியே விழுந்திருக்குது. அப்போ நாங்கள் புகழினிக்கு இதற்கு மார்க் பண்ணி போட்டு செய்ய தொடங்கலாம். அப்போ புகழினியிடம் உள்ள பணம் தான் இங்கே கேள்வியே கிடக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னால் இதில் ஒவ்வொரு விடைக்கும் நாங்கள் போட்டு இப்போ புகழினிக்கு விடையண்டா நாங்கள் முதலாவது புகழினின்ற விடையை போட்டு பார்க்குறது 600 போட்டு பார்ப்போம். இப்போ 600 புகழினிக்கு போட்டோம்னால் இங்கே 600 போட்டால் இதை போல் 300 மாலினிக்கு இங்கே 300 கூடும். 600 சேர்த்து 300 கூட போகுது. ஏனென்றால் புகழினியிலும் பார்க்க 300 கூடுதலாக இருக்குண்டா நாங்கள் 600 300 900 வரும். அப்போ 900 வந்தால் இங்கே மொத்தமே கிடக்கிறது 1000 ரூபாய். அப்போ இந்த 1000 ரூபாண்ட இங்கே 900 600 வந்துட்டுது. அப்போ இது முதலாவது விட சாத்தியம் இல்லை, முதலாவது விட சரி வராது. அப்போ நாங்கள் இதை விட்டுட்டு இனி 2வது விடைக்கு போய் செய்கிறது. முதலாவது விட சரி வராண்டா நான் பென்சிலால் என்ன செய்வோம், அதனால் அழிச்சொழிச்சு செய்ய வேணும். அப்போ 2வது விடைக்கு போவோம். 2வது விடை 100 ரூபாய் புகழினிக்கு போட சொல்லி. அப்போ 100 ரூபா போட்டோம்னால் இங்கே மாலினிக்கு 300 ரூபா கூட. ஆகவே 300 400 விழும். இப்போ 400 விழுந்தால் இங்கே இவ 500 ரூபா ஜாலினி இங்கேருந்து பார்த்தோம்னா ஜாலினிக்கு குறையும். இங்கே ஜாலினி 500 ரூபா குறையே இருப்பாள். ஆனால் 400லேருந்து 500 அப்படி கழிக்கிறது. அதனால் 2வது விடையும் விழ 400லேருந்து 500 கழிக்க முடியாது. அதனால் 2வதும் விழ. அடுத்த பார்ப்போம். அப்போ 3வது விடையை போட்டு பார்ப்போம். 3வது விடை 300 ரூபாய் இருக்குது. அப்போ புகழினிக்கு 300 ரூபாய் போடுவோம்.
போட்டால் இங்கே 300 கூட இது மாலினி 300 கூட ஆகவே 300 300 600 விடும். அப்போ 600 விடும். ரைட் 600 விடும். 600 இங்கே ஜாலினி 500 குறைவேண்டா, இங்கே ஜாலினிக்கு 100 ரூபா வருவார். 600லேருந்து 500 கழிச்சா இங்கே ஜாலினிக்கு 100 வரும். இப்போ பாருங்கோ, இப்போ நீங்கள் சரியான முறையில் பார்க்கலாம். இங்கே 100 ரூபா நாங்கள் இவாக்கு போட்டிருக்குது. 100 ரூபாயிலேருந்து 500 கூட ஆகவே மாலினிக்கு 600 ரூபா வந்திருக்குது. புகழினியிலும் பார்க்க 300 ரூபா கூட புகழினிக்கு 300 அந்த 300ஐயும் கூட்ட 300 300 600 வந்திருக்கு. ஆகவே 600 100 700 700 300 1000 ஆகவே மொத்த தொகை 1000. அது சரியான முறையில் வருது. இப்படி சரியே வந்தால் இந்த விடை சரி என்று எடுக்கணும். இப்போ நாங்கள் விடையில் இருந்து போகிற முறையை இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா செய்ய வழி இல்லை. சில கூடுதலான வினாக்கள் விடையிலிருந்து நாங்கள் போய்கொண்டு இருக்கலாம். இப்போ விடையிலிருந்து போகிற முறையை நாங்கள் பயன்படுத்திட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு சில வினாக்களுக்கு செய்ய வழியை போட்டால் தான் விட வரும். சில வினாக்களுக்கு செய்ய வழி போட்டு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நேரம் வீண் விரயமாகும். 3 விடையை பிரதி பண்ணி பார்க்கலாம். பிரதியீடு செய்து பார்த்தா ஒரு விடை சரியே இருக்கும். அப்படி இலகுவாக செய்யலாம். அப்போ விடையிலிருந்து போகிற முறையை கூடுதலே எதிர்பாருங்கோ செய்யலாமெண்டா அதில் செய்து கொள்ளலாம். ரைட், அடுத்ததை பார்ப்போம். இப்போ 9வது கேள்வி. 9வது கேள்வியில் பார்த்தோமென்றால் 9வது கேள்வி, ஒரு மாதத்தின் 10வது நாள் திங்கட்கிழமைக்கு முதல் நாள் வருகிறது. அப்போ இதில் கவனத்தில் கொள்ளணும். திங்கட்கிழமைக்கு முதல் நாள் என்ற சொல் முக்கியமானது. எடுத்த வச்சு திங்கட்கிழமை என்று போடப்படாது. இப்போ திங்கட்கிழமை இல்லை கேள்வி, திங்கட்கிழமைக்கு முதல் நாள். அப்போ திங்கட்கிழமைக்கு முதல் நாள் என்ன நாள்? ஞாயிறு. அப்போ நாங்கள் இதை முதலே குறித்து கொள்ளணும். ஞாயிறுக்கு தான் கேள்வி. ஞாயிறுக்கு தான் கேள்வி. அப்போ ஞாயிறு முதல் நாள் ஞாயிறு 10வது. அப்போ இங்கே 10வது நாள் ஞாயிறாம். 10வது நாள் இந்த ஞாயிறு. அதுதான் திங்கட்கிழமைக்கு முதல் நாள். ஞாயிறினின் அம்மாதத்தின் முதலாவது நாள் தான் கேள்வி. அப்போ இது மிகவும் இலகுவானது. அப்போ நாங்கள் இதில் 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட். 10ஐயும் போடுறது. போட்டுட்டு நாங்கள் என்ன இரண்டா ஒவ்வொரு நாளுக்கும் எழுதி கொண்டு வாரது. ஏனென்றால் ரிவேஸில் வாரது அல்லது 7 கழிச்சும் போடலாம். நாங்கள் இங்கே ரிவேஸில் வாரதை பயன்படுத்துவோம். அப்போ 10ஆம் நாள் ஞாயிறு என்றால் நாங்கள் இங்கே ஞாயிறு போடுவோம். ஞாயிறு முதல் எழுத்தை போட்டு பார்க்குறது. ஞாயிறுண்டா முதல் நாள் சனி, அதுக்கு முதல் நாள் வெள்ளியே இருக்கும், அதுக்கு முதல் நாள் வியாழன், அதுக்கு முதல் நாள் புதன், அதுக்கு முதல் நாள் செவ்வாய், அதுக்கு முதல் நாள் திங்கள், அதுக்கு முதல் நாள் ஞாயிறு, அதுக்கு முதல் நாள் சனி, அதுக்கு முதல் நாள் வெள்ளி. ரைட். அப்போ பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ அந்த திருப்பி நாங்கள் இதில் தவறு விட்டால் அவருக்கு மேலேருந்து கீழே திருப்பி வாசிக்க சரியான முறையில் வரும். அப்போ இதோட ஈஸியாக செய்கிறோக்கு நாங்கள் என்ன திருப்பி 2ஆம் தினம் வாசித்து விட்டால் இதுக்கு சரியே வரும். ஆகவே இங்கே விடை வெள்ளிக்கிழமை. இல்லையென்றால் நாங்கள் 7 கழிக்க வேணும். அப்போ 10வது நாள்லேருந்து 7 கழிச்சா 3வது நாள் திருப்பி ஞாயிறு 2 வரும். பேருந்து சனி வெள்ளி என்று போட்டுக்கொண்டு போகலாம். ரைட். அடுத்த பார்ப்போம். தரப்படும் கணித பிரசினத்தில் ABC ஆகிய ஆங்கில எழுத்துக்கள் உள்ள வெற்று அடைப்புகளில் வர வேண்டிய எண்கள் முறையே யாதுன்னு கேள்வியிருக்கு. அப்போ நாங்கள் இதில் ஒரு வேளாண் இதுக்கு செய்யலாம். மிகவும் இலகுவான வேலை. அப்போ இங்கே நாங்கள் என்ன என்றால் நம்பர் முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் விடையிலிருந்து போகலாம் என்று சொன்னேன் நான். அப்போ விடையிலிருந்து போகிறது ஈஸி நான். அதனால் முதலாவது விடையை எடுக்க போகிறோம். முதலாவது விடையை இங்கே பிரதி பண்ண போகிறோம்.
அப்போ இங்கே ஏக்கு 1, அதே போல் பிக்கு 7, சிக்கு 8. இப்போ நாங்கள் இதை செய்து பார்க்க போகிறோம். இங்கே 172, அதாவது 127 கூட்ட போகிறோம் 82ஓட. அப்போ முதலாவது பகுதிக்கு 7 2 9 வருது. 9 வந்தால் 200க்கு இங்கே 9 பூஜ்ஜியம் தான் இறுதியில் இருக்குது. அதனால் இது ஆரம்பத்திலே பிழை. அடுத்தது ரெண்டாவது பிரதி பண்ண போகிறோம். ரெண்டாவது பிரதி பண்ணிக்கல இங்கே நீ இது இல்லை, நீ ரெண்டாவது பிரதி பண்ணிக்க 1 9 8. அப்போ 1 9 8 பிரதி பண்ண போகிறோம். அப்போ இங்கே ரெண்டாவது பிரதி பண்ணிக்கல 129லிருந்து 82 129 82 கூட்டுறது. இப்போ 9 2 11. இங்கே பூஜ்ஜியத்துக்கு பதில் இங்கே பூஜ்ஜியம் இருக்குது, பூஜ்ஜியத்துக்கு பதில் இங்கே 1 வந்திருக்குது. அதனால் ரெண்டாவதும் பிழை. அடுத்த மூன்றாவதுக்கு பார்ப்போம். மூன்றாவது பிரதி பண்ணி பார்ப்போம். மூன்றாவது பிரதி பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் என்றால் 1 8 7. அப்போ 1 8 7. அப்போ 1 8 7 பிரதி பண்ணிக்கல நாங்கள் என்ன இருந்தால் அப்போ போடுவோம் 128 இங்கே 72. அப்போ கூட்டுறோம் சரி வந்தால் அது சரியே இருக்குது. 8 2 10. ஓகே, இங்கே பூஜ்ஜியம் வருது. ஆகவே இங்கே பூஜ்ஜியம் தான் வந்திருக்கு. 1 மிச்சம். 7 2 9 3 10. பூஜ்ஜியம் எழுதி அடுத்த 1 மிச்சம் வரும். ஆகவே இங்கேயும் பூஜ்ஜியம் இருக்குது. அடுத்த 1 3 2. ஆகவே இங்கே 2 இருக்குது. ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை இருக்குது. அப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றையும் செய்யக்குள்ள ஞாபகத்தில் வச்சுருக்கணும். என்னென்றால் அழிச்சு விடுறது. அப்போ செய்யக்குள்ள நாங்கள் அழிச்சு முதலாவது செய்த அழிச்சு விட்டால் தான் எங்களுக்கு அடுத்த கன்ஃபியூஸ் வராது. இல்லையாண்டா அதே போல் நாங்கள் போட்டு விட்றோம். அப்போ இதை நாங்கள் அழிச்சு போட்டு எடுத்த விடை இதுதான் அப்படின்னு தெரிவு செய்கிறது. ரைட். ஆகவே இதுக்கான விடை மூன்றாவது விடை. சரியாங்க? இப்போ இப்படி தெரிவு செய்யலாம். இப்போ போடேக்கில் சரியா இப்போ பிரதி பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல விட வரத்தான் செய்யும். அப்போ இப்படி நாங்கள் செய்யலாம். அடுத்தது பார்ப்போம். கீழே சில பூனைக்குட்டிகளும் அவற்றின் நிறைகளும் தரப்பட்டுள்ளன. நிறைகளின் ஒழுங்கிற்கேற்ப பூனைக்குட்டிகளின் எண்ணிக்கையை சரியாக காட்டும்படியே தெரிவு செய்க. இப்போ நாங்கள் இதுதான் அந்த இது ஒழுங்குமுறை. அப்போ இந்த ஒழுங்குமுறைக்குள்ள நாங்கள் செய்து பார்க்கலாம். இதிலேயே செய்து பார்க்கலாம். எப்படி செய்து பார்க்கலாம் என்றால் இதிலேயே நாங்கள் ஒரு சைட் பண்ணி இப்போ உண்மையான விடையை பார்க்குறது. அப்போ உண்மையானது இதுண்டு. அப்போ நாங்கள் இதில் உண்மையானதை பார்க்குறதுக்கு ஒரு அட்டவணை உண்டு. இதிலேயே சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து விட்டோம்னா அது சரியே வரும். ரைட். அப்போ இதை நாங்கள் உண்மையான அட்டவணை என்று எடுக்க போகிறோம். இப்போ இதை நாங்கள் உண்மையை இந்த அட்டவணையை எடுப்போம். ரைட். இப்போ பார்ப்போம். இதிலே வச்சு செய்வோம். இதிலே வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. சரி. இப்போ 200. அப்போ முதலாவது 305 கிராம். 305 கிராம் என்றால் 305 கிராம் என்றால் நாங்கள் என்ன இருந்தால் 305 கிராமுக்கு எதுக்குள்ள கொண்டு சேர்க்கிறோம்? 300க்கு 349க்கும் இடையில் 1 வரும். சரியா? 1 வரும். 375 எதுக்குள்ள சேர்க்கலாம். அப்போ இது சரி, இது போட்டுட்டோம். அடுத்த 375 கிராம் இங்கே 350 தொடக்கம் 399க்கு கொண்டு வந்து 75. 350 தொடக்கம் 399 உண்டு. அடுத்த 310 கிராம் எதுக்கு போடலாம்டா 300 தொடக்கம் 349 இதுக்குள்ள கொண்டு வந்து போடலாம். அடுத்தது 255 கிராம் எதுக்கு போடலாம்டா 250 தொடக்கம் 255 என்ன 299 வரையான இதுக்குள்ளே போடலாம். அடுத்து 275 இதுக்குள்ளே போடலாம்டா இங்கே 250 தொடக்கம் 299 வரையான இதுக்குள்ள கொண்டு வந்து போடலாம்.
அடுத்தது 410 இதுக்குள்ளே போடலாமண்டா. இங்கே 400 தொடக்கம் 499 இருக்குது, இதுக்கு போடலாம். அடுத்த 360 இதுக்குள்ளே போடலாமண்டா. 350 தொடக்கம் 399 வரையான இதுக்குள்ளே போடலாம். அடுத்த 345 இதுக்குள்ளே போடுவோம்டா. இங்கே 300 தொடக்கம் 349 இதுக்கு போடலாம். இப்படி போட்டுட்டு இப்போ மொத்தம் எழுத போகிறோம். இதில் 2, இதில் 3, இதில் 2, இதில் 1. அப்போ 2, 3, 2, 1 எந்த விடையில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏனென்றால் எல்லாம் இதில் ஒரே வகை என்றபடியே நாங்கள் 3க்கும் ஒரே மாதிரி தான் அது போட்டிருக்கு. ஆகவே இந்த 2, 3, 2, 1 வந்த விடை மொத்தமையும் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பூனாக்குட்டி. இங்கேயும் 3, 2, 5, 5, 2, 7, 3, 8 வந்திருக்கு. என்ன தவறு விட்டால் நாங்கள் இதிலே பார்க்கலாம். ஆகவே இந்த விடை பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது ரெண்டாவதுலேயும். அடுத்த இதில் அடுத்தது 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆகவே விடை இதுக்கு எத்தனையாவது இருக்குது சார்பே வருமென்றால் நான் போடலாம் 2வது விடை இதுக்கு சரியான விடை இருக்கு. ஏனென்றால் இங்கே இருக்கிற தொகை இங்கே இருக்கிறது, ரைட். அதே போல் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. நாங்கள் கண்ட இந்த விடை இங்கே இருக்கிறது, அதே போல் இங்கே இருக்கு. சரியான ஆகவே விடை 2. சரியா? இப்படி நாங்கள் செய்துள்ளோம். இப்படி தகவல் குறித்த ஈஸியே வரும். ரைட். அடுத்தது பார்ப்போம். தடித்த கம்பியொன்றின் நீளமும் அதன் அளவும் கீழே தரப்பட்டுள்ளது. அடையாளமிடப்பட்ட PQ இடங்களுக்கு இடையேயுள்ள நீளமானது PQக்கு இடையே உள்ள நீளமானது QRின் நீளத்திலும் 4 மடங்கு அதிகமானது. அப்போ இந்த நீளத்தை போல இந்த நீளத்தை போல இவ்வளவு தூரத்துக்குமான நீளத்தை போல 4 மடங்கு இவ்வளவு தூரத்துக்குமான நீளமே இருக்க போகுது. இதை போல 4 மடங்கு பெரிது தர 4 இப்படியே குறித்து விட்டால் கூட வரும். அப்போ QR நீளத்தில் 4 மடங்கு அதிகமான உயரத்தின் QRின் நீளம் எத்தனை மீட்டர்? அப்போ இங்கே பாருங்க, இங்கே மொத்தமே 800 மீட்டர் போட்டிருக்கு. மொத்த மீட்டர் 800 மீட்டர். இந்த மொத்த நீளம் 800 மீட்டர். மொத்த நீளம் 800ண்டா நாங்கள் இதில் பார்த்தோம்னால் ஒவ்வொரு விடையையும் போட்டு பார்த்தோம்னா சரி, முதலாவது விடையை இங்கே கொண்டு போய் போட போகிறேன். 200 போட்டு பார்த்தோம்னா இதுக்கு சரியே வருதுன்னு பார்ப்போம். முதலாவது 200 4ஆல் பெருக்கினா 4 0 அதே போல் 4 0 9 2 8 800 வருவார். அப்போ 800 200 1000 800 200 1000 சரி வருமா? இங்கே மொத்தமே கிடக்கிறதே 800. ஆகவே இந்த விட சரி வராது, முதலாவது விடை சரி வராது. அப்போ நீ 2வது விடைக்கு போகலாம். 2வது விடை அப்போ நாங்கள் இதில் பென்சிலால் என்ன செய்வோம், அதனால் அழிச்சழிச்சு இலகுவே செய்து கொண்டு போகலாம். 2வது விடை 180. அப்போ இங்கே 180 போட்டு பார்த்தோம்னா இங்கே 180 4 மடங்கு. இப்போ 4 0 நான் எண்ணாங்க 32 2 மிச்சம் என்ன 32 2 எழுதி 3 மிச்சம் 8 8 3 11. இங்கே இது கூடவே வருது. இப்போ வேறு திருப்பி பாருங்க, 180 நாங்கள் 4ஆல் பெருக்க போகிறோம். 4 0 4 32 3 மிச்சம் 4 4 4 3 720 வருது. அப்போ 720 என்றால் 720 80 சரியே வருதுண்டு நாங்கள் பார்க்குறோக்கு. 720ஓட அந்த 180 கூட்டினா சரியே வந்தால் அந்த விட சரி. 0 மட்டும் 10 1 மிச்சம் 7 1 மட்டும் 9 900 வருது. இப்போ 900 வாரபடியே இந்த விடையும் பிள்ளை. ஏண்டா வர வேண்டியது இங்கே 800 மீட்டர் வரும். ஏண்டா மொத்த தூரம் 800 காட்டி இருக்குது. ஆகவே இந்த விடையும் பிள்ளை. நாங்கள் இனி அடுத்ததுக்கு 3வது விடையை போட்டு பார்ப்போம். அடுத்த கட்டமே 3வது விடை சரி வருதுன்னு பார்ப்போம்.
அப்போ இங்கே 160 போட்டால் இங்கே 160 4 மடங்கு தான் அடுத்த பிக்யூவிൻ്റെ நீளம். ஆகவே 4 4 24 2 மிச்சம் 4 4 4 2 6 640 வருது. அப்போ இங்கே பிக்யூவுக்கு நாங்கள் 640 போடலாம். பிக்யூவுக்கு 640 போட்டால் இனி நாங்கள் கூட்ட ரெண்டையும் கூட்ட விட வரணும் 800 வரணும். இப்போ 640ஐயும் அதே போல் அங்கே இருக்கிற 160ஐயும் கூட்டினால் இங்கே 800 வந்தால் இது சரி. இங்கே 0 6 4 10 1 மிச்சம் அப்போ 6 4 10 இங்கே 1 மிச்சம் 1 மிச்சம் இங்கே 6 1 7 1 8. ஆகவே 800 இதுக்கு சரியே வருது. அப்போ இதுக்கு சரி வருது. ஆகவே விடை நாங்கள் இது 640ஐயும் இங்கே 160ஐயும் போட ரெண்டையும் கூட்ட இந்த 800 விட வருது. ஆகவே விடை உங்களுக்கு சரியான விடை 3 ஆகுது. அல்லது 3 இதில் 4 மடங்குண்டா 4 3 5 போட்டுட்டு நாங்கள் என்ன 800 5ஆல் பிரித்தாலும் வருது. என்னென்றால் பிக்யூவிൻ്റെ நீளம் 4 மடங்கு அவருடைய மடங்கு 1 மொத்தமே 5 மடங்கு 5 மடங்கு 800 5ஆல் பிரித்தா கூட இதே விட வரும். பிக்யூவிൻ്റെ நீளம் தெண்டப்பாட்டில் வரும். அப்போ I1 5 மிகுதி 3 I6 30 இங்கே 0 அதே போல் 0 இறக்கினா I0 0 வரும். ரைட். ஆகவே இங்கே 160 வரும். ஏனென்றால் மடங்கள் எண்ணிக்கை பிக்யூக்கு PQ சமன் 4 மடங்கு இருக்கைக்குள்ள கியூலேருந்து 6க்கான அது 1 மடங்கில் இருக்கும். அதனால் மடங்கள் கொடுத்தொகை 5. அந்த 5ஆல் நாங்கள் இப்படி பிரிக்கலாம், அப்படியும் செய்யலாம். ரைட். இப்படியும் செய்யலாம் அல்லது விடையிலேருந்து இப்படியும் போகலாம். 2 விதத்தில் இது செய்யலாம். ரைட். இனி அடுத்த பார்ப்போம் 13வது கணக்கு. இப்போ 13வது பார்ப்போம். இவ்வுருவில் காணத்தக்க முக்கோணிகளினதும் செவ்வகங்களின் எண்ணிக்கைகள் முறையே இருக்குது. அப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் முக்கோணங்களை பார்ப்போம். 1 2 3 4 5 6 பேர்ந்து அடுத்தது 7 முக்கோணி வருது. 7 முக்கோணி இது இரண்டையும் சேர்த்தால் எப்படி 7 வரும். 7 முக்கோணியை கொண்டது. முதலாவது முக்கோணிகளையும் அடுத்த செவ்வகங்கள்னு வரும். அப்போ இங்கே 7 வருது. 7 வந்த விட இங்கே 2வது அங்கால போத்தவில்லை. அங்கால நாமளே எண்ணலாம். ஒரு செவ்வகம், அதே போல் 2 செவ்வகம், இங்கால 3 செவ்வகம், அதே போல் 4 செவ்வகம், 4 செவ்வகம், அடுத்த பெரிய செவ்வகத்தோட 5 செவ்வகம். ரைட். அடுத்து அதே போல் தரப்படும் உருக்களையும் அவற்றின் பெருமானங்களையும் அவதானிக்கும். இதற்கேற்ப வட்டம் குறித்து நிற்கும் பெருமானம் கேட்டிருக்கு. இங்கே 96 இதுக்கு வந்திருக்கு 96ன்னு பார்க்கலாம். அப்போ 96 வந்திருப்பது 3 முக்கோணங்களின் பெறுமதி செய்து தான் 96. இப்போ 3 முக்கோணங்கள்ன்ற பெறுமதி. அப்போ நாங்கள் ஒரு முக்கோணத்துக்கான பெறுமதியை காண்றோக்கு நாங்கள் என்ன செய்கிறது 96 3ஆல் பிரித்தா ஒரு முக்கோணத்துக்கான விட வரும். அப்போ நாங்கள் 3 9 32 6. அப்போ ஒரு முக்கோணத்துக்கான விடை 32. அப்போ இங்கே 32 இங்கே 32 இங்கே 32 இங்கே 32 இந்த முக்கோணத்துக்கு 32. இனி கேள்வி என்னென்றால் வட்டத்துக்கான தான் காண போகிறோம். அதனால் நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள கூட்டுத்தொகை 100க்கு சமனே இருக்கும்னு பார்க்க வேணும். அப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் 32 தந்திருக்கு, இங்கே 32 தந்திருக்கு, மிகுதியே இருக்கிறது வட்டத்தின். இப்போ 32 சேர்த்து 64 வரும். இப்போ 64 இது 2 முக்கோணத்தின் கூட்டுத்தொகை 64. 64ண்டா 100லேருந்து 64 கழிச்சா 2 வட்டத்தின் விட வரும். இப்போ நாங்கள் 100லேருந்து அந்த 64 கழிக்கிறோம். இந்த 64 கொண்டு வந்து கழிக்கிறோம்.
கழிச்சால் இங்கே 9, இங்கே கடன் எடுத்தால் 10, 10லேருந்து 4 போனால் 6, 9லேருந்து 6 போனால் 3, 36 வரும். 36 நாங்கள் 2ஆல் பிரிக்கணும் ஏனென்றால் 2 வட்டத்தின் பெறுமதிக்கு போடுவோம். ஆகவே 2ஆல் பிரித்தா 2 2 மிகுதி 1 6 2 16. ஆகவே மிகுதி இங்கே 0 18 வருவார். 1க்கு 18 வருவார். இப்போ 18 என்றால் இங்கே 18, இவருக்கு 18, இவருக்கு 18. ஆகவே வட்டத்துக்குரிய பெருமானம் எவ்வளோன்னு சொன்னோம்னா வட்டத்தின் பெருமானம் 3வது விடை 18. கேள்வி வட்டம் குறித்து நிற்கும் பெருமானம். சரியா? அப்படி இலகுவே செய்து கொள்ளலாம். சரியானே? அடுத்த பாப்பம் 15வது பாப்பம். 15வது என்ன சொல்லப்படுது என்றால் காசினி 12 சிறிய சதுரக்கட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இச்சிறிய சதுரக்கட்டைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அமைக்கத்தக்க முறையில் பொருத்தமற்ற ஒருதான் கேள்வி. பொருத்தமற்ற. அப்போ நாங்கள் இதில் மொத்தமே 12 குட்டி காணப்படுகிறது. 12 குட்டி. அப்போ 12 குட்டியை தவிர வேறு விட வந்தால் பிள்ளை. அப்போ நாங்கள் இங்கே மேல் பகுதியில் இதற்கு நாங்கள் நம்பர் போடலாம். இங்கே பார்த்தோம்னால் மேல் தட்டில் 1 2 3 4 5 6 போடுவோம். அப்போ ஒரு தட்டில் 6. இது அர்த்தம் என்னென்றால் ஒரு தட்டில் 6, அடுத்த தட்டில் 2 தட்டு இருக்குது, 2ல் 6. ஆகவே இது மொத்தமே இருக்கிற குட்டிகள் எண்ணிக்கை 12. இவரை பார்ப்போம். ஒரு தட்டில் மேல் தட்டில் 1 2. அப்போ மேல் தட்டில் 1 2 என்றால் இங்கே ஒரு தட்டு. அப்போ இதில் 2, அடுத்ததில் 2, அடுத்ததில் 2, அடுத்ததில் 2, அடுத்ததில் 2, அடுத்ததில் 2. ஆகவே 1 2 3 4 5 6 6 12 இதுக்கு வரும் விட. அப்போ இங்கே 12 பொருத்தமற்ற விட தான் கேள்வி. அடுத்த போவோம். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 என்றால் ஒரு தட்டில் 9, 2 தட்டில் அடுத்து 9, மொத்தமே 18 வரும். அப்போ இங்கே பொருத்தமற்றது எதுன்னு பார்க்கலாம். பொருத்தமற்றது எதுன்னு சொல்ல போனால் சரியான முறையில் சொல்லலாம். இப்போ 3வது விட ஏனென்றால் 18ல் நிற்கிறது. இப்படி செய்யலாம். ரைட். அப்போ நாங்கள் இவ்வாறாக இந்த கணக்கு இப்படி செய்து கொள்ளலாம். எனவே இன்றைய வகுப்பிலே நாங்கள் 15 கணக்குகளை பார்த்திருந்தோம். 15 வினாக்களுக்கு விடைகளை பார்த்திருந்தோம் எவ்வாறு செய்வதென்று. மிகுதியாக உள்ள மொத்தமாக 40 வினாக்கள் ஒரு மாதிரி வினாத்தாளிலே இடம்பெறும். இங்கே 15 வினாக்கள் இந்த வகுப்பிலே பார்த்திருந்தோம். எனவே மாணவ செல்வங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு பொழுதில் மிகுதியாக உள்ள வினாக்களுடன் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.